இன்றைக்கி நம்ம லேர்ன் நேச்சரில் பார்க்க போகிறது பூக்கள். பூக்கள் வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாகலிங்க பூ. பூ அப்படின்னாலே அழகு தான். அதில் இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து தம்ப்நெயிலே வந்து 2 இது போட்டிருப்பேன். லெஃப்ட் சைடில் வந்து நாகலிங்க பூ இருக்கும், ரைட் சைடில் வந்து அது நாகலிங்க பூன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை ரீபோஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் தம்ப்நெயில் அதை காமிச்சிருப்பேன். அது வந்து எப்படின்னா, நானே வந்து எனக்குமே அந்த ரீபோஸ்ட் வந்துச்சு ஃபார்வர்டில். அது வந்து ஒரு சி கிரியேச்சர், அது கடல்வாழ் உயிரினி, சி ஃபெதர்ஸ்ன்னு நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா அது வரும். ஒருத்தவங்க அது முகம் தெரியாத நபர் யாரோ வந்து தப்பாக ட்வீட் போட்டிருந்தாங்க, இந்த பூ வந்து அரிய வகை நாகலிங்க பூ, இது வந்து 36 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அப்படி இப்படின்னு. ஸோ ட்வீட் போடுறவங்க கொஞ்சம் உண்மையானதை போட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை நம்பி அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சி கிரியேச்சர், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய பூ தான் நாகலிங்க பூ. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பூக்கு வந்து நாகலிங்க பூ அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கே வந்து லிங்கம் வடிவத்தில் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளங்கையில் இந்த ஒரு பூவை எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு மினியேச்சர் கைலாசமே நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூக்களை வந்து நம்ம அந்த காலத்துலலாம் ரிஷிகள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தவம் செய்கிறதுக்காக இந்த பூக்களை வச்சு தான் தவம் பண்ணியிருக்காங்க. சிவனுக்கே பண்ணுற மாதிரியா அது. ஸோ அதனால் வந்து அந்த ரிஷிகளுக்கு 21 ரிஷிகள் முக்கியமாக, அதுக்கு பேர் வந்து மாத்ருகா ரிஷிகள் அப்படின்றாங்க. அப்போது இந்த பூக்கு வந்து நம்ம பூஜை பண்ணும்போதும் சரி, இதை கோயிலுக்கு நம்ம காணிக்கையாக கொண்டுட்டு போய் வாங்கி போய் கொடுக்கும்போது அந்த ரிஷிகளுக்கே நம்ம வந்து ஒரு பூஜை செய்கிற மாதிரி, அந்த அளவுக்கு சமமானது. அப்போது அவங்களுக்கு பூஜை பண்ணுறது சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. புராணங்கள்லேயும் இதை பற்றி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆன்மீகத்தில். இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூவை தொடணும் அப்படின்னாலே அதுக்கே சில ரூல்ஸ் இருக்கான். அதாவது சிவ பஞ்சாத்திரத்தை வந்து 1001 தடவை முறையாக சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த பூவை கையில் எடுப்பாங்களாம். இதை கையில் எடுத்ததுமே 21 பேருக்கு அன்னதானம் செய்வாங்களாம். அந்த 21 பேருக்கு அன்னதானம் செய்யும் போது அது அந்த 21 ரிஷிகளுக்கும் போய் சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து அந்த ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. அதனால் பொதுவாக வந்து ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து நம்ம எப்பவுமே கிண்டல் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாதவங்க இதை சயின்டிஃபிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நாகலிங்க பூவோட மருத்துவ குணம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட குறிப்புகள் பார்த்துடலாம். இதுக்கு பயாலஜிக்கல் நேம் வந்து கொரோபீட்டா கியானசிஸ். தென் அமெரிக்கா வடப்பகுதி, வெப்பமய அமெரிக்கா, தென் கரீபியன் பகுதி இதெல்லாம் தாயகமாக கொண்டது தான் இந்த நாகலிங்க மரம். இது வந்து 30லேருந்து 35 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். அவ்வளோ ஹைட்டாக வரும். அதே மாதிரி அந்த மொத்த மரமுமே வந்து பூக்களாக பூத்து தொங்குமா. இது வந்து இலங்கையிலையும் காணப்படுது நாகலிங்க மரங்கள் சில பகுதிகளில். அப்புறம் சிங்கள மொழியில் இது வந்து சல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அமேசானில் வந்து காட்டுப்பகுதியில் இந்த மரம் வந்து துர்தேவதைகளால் காத்துட்டு வரப்படுது அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆசியா கண்டத்தில் வந்து செல்வத்தின் அடையாளமாக இந்த மரத்தை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாசு கட்டுப்படுத்துறதுக்கு, ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தக்கூட ஒரு குறியீடு கருவியாக இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. காற்றுல வந்து நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் மெயினாக சல்ஃபர், அந்த சல்ஃபரை வந்து உறிஞ்சக்கூடிய சக்தி வந்து இந்த மரத்தோட இலைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி மருத்துவ குணம் நிறைய இருக்குது இந்த இலைகள். அது நம்ம அடுத்தது பார்க்கலாம். நாகலிங்க மரங்கள் வந்து மெயினாக கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து சிவன் கோயில், புத்த கோயிலெல்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து இது உலகம் ஃபுல்லாக அறுவடை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த பூவோட மருத்துவ குணம். இந்த மரத்தோட இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைய இருக்குது. அப்புறம் முக்கியமாக ஆன்மீகத்துக்காகவும் இந்த மரங்களை வந்து நிறைய இடங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஹிந்தியில் வந்து சிவகமல் இல்லைனா கைலாஸ் பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழை வந்து நாகலிங்கம் நம்மளுக்கு தெரியும். நாகலிங்க புஷ்பா, கனடாவில் வந்து நாகலிங்க புஷ்பா அப்படின்வாங்க. நாகமல்லி, அப்புறம் அப்படி இல்லைனா மல்லிகார்ஜுனா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்குல. இந்த மாதிரி இதுக்கு அழகான பெயர்கள் நிறைய இருக்குது ஒரு மொழியிலையுமே. இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பூ வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பாம்பு வந்து கொத்துற மாதிரி இருக்கும். இல்லை அந்த லிங்கம் வந்து இப்படி நடுவில் உள்ளுக்கு லிங்கம் இருக்கும். அப்படியே அந்த லிங்கத்தை கவர் பண்ணுற மாதிரி அதோட இன்னொரு விதைகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் வந்து பார்க்குறதுக்கு ரவுண்டாக பால் ஷேப்பில் இருக்கும். அந்த பால் ஷேப்பில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அது கீழே விழுந்து வெடிக்கும் போது அதுலேருந்து ஒரு சத்தம் வருமா. அந்த சத்தம் வந்து ஊரையே கூப்பிடுமா, அந்த அளவுக்கு இருக்குமா. அதனாலே வந்து அந்த காலத்தில் வந்து கோயிலில் இந்த மரங்களை வச்சுருக்காங்க. கொள்ளையர்கள் உள்ளே வரும்போது இந்த மரம் இருந்துச்சுன்னா உள்ளே வரமாட்டாங்களாம். ஏன்னா அந்த சத்தம் வந்து எழுப்பி விட்டுரும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒரு மரத்தில் 100 பூக்கள் பூக்குமா ஒரு நாளைக்கு மட்டும். இது உண்மையாகவே பெரிய விஷயம். அதுக்கப்புறமா இந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய வாசம் வந்து முக்கியமாக எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இரவு நேரத்துலையும் அப்புறமா காலை பொழுதில், இந்த 2 டைமில் மட்டும்தான் வாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூக்களில் வந்து 6 இதழ்கள் இருக்கும். அதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா பிங்க், ரெட், எல்லோ, இந்த மாதிரி முக்கியமாக இந்த 3 கலர்ஸில் இருக்குது. அப்புறம் 2.5 இன்ச்சில் இருக்கும், 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர்.
ஆங்கிலத்தில் இந்த மரத்துக்கு வந்து கெனான் பால் ட்ரீ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய அந்த பழங்கள் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து கெனான் பால் அப்படின்றாங்க. ஏன்னா அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், பால் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பாலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் விதைகள் இருக்குமா. இப்போ சின்ன பழம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 65 விதைகள் இருக்குமா. கொஞ்சம் பழம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 550 விதைகள் இருக்குமா. அப்போது ஒரு நாளைக்கு இந்த மரம் வந்து 1000 பூ பூக்குது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரம் வந்து ஒரு மரம் வந்து 150 பழங்களை கொடுக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், 150 × 550 அவ்வளோ விதைகள் வந்து இதுலேருந்து எடுக்கலாம். என்ன ஒன்று அப்படின்னா, சில இடங்களில் வந்து இது வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கிட்டத்தட்ட 18 மாதம் கூட ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த கெனான் பால் ஃப்ரூட் வந்து சாப்பிடலாம், அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்கினங்களும் வந்து இதை வந்து உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், மருத்துவ குணம். இந்த மரத்தோட மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம்.